இல்ல. இந்த உலகத்துல வாழ தெரிஞ்சவங்களுக்கு, வாழ முடிஞ்சவங்களுக்கு வாஸ்து பார்க்கறதில்ல. ஆனால் வாழ தெரியாதவங்க, வாழ முடியாதவங்க வாஸ்து அப்படிங்கிற விஷயத்த வழக்கமான வாழ்க்கையில குழப்பமா தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எதார்த்தம். பொதுவாகவே வாஸ்து அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, வாஸ்து புரசன் அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரத்துல இருந்துட்டு இருக்குது. அந்த வாஸ்து புரசன் நித்திரை இருக்கக்கூடிய நேரங்கள்ல, தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரங்கள்ல, இந்த மாதிரியான வாஸ்து நேரங்கள்ல ஒரு கட்டிடத்த கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த கட்டிடத்துல தடையில்லாம கட்டிடப்பணி நடக்கக்கூடியது. அல்லது இடையில கட்டிட பணியாளர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வேறு வகையான இரத்த பாதிப்பு ஆபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தாம காப்பாற்றக்கூடிய அமைப்புக்கு இந்த வாஸ்துங்கிறது பொருந்தி வருது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் தொட்டது 90க்கும் நீங்க வாஸ்து பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் அது முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். பொதுவாகவே வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாதிரி, வியாபார ஸ்தலங்களுக்கு ஒரு மாதிரி, தோட்டத்துக்கு ஒரு மாதிரி, தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய குடியிருப்பு வீட்டுக்கு ஒரு மாதிரின்னு பல்வேறு விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் நமக்கு மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் கொடுத்துருக்குது. கிராமப்புறங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட சாதாரண மேஸ்திரி வீடு கட்டும் பொழுது அவருக்கு தெரியும் இந்த மூலையில ஜலமூலையா இருக்கட்டும், இந்த மூளை போர்வெல் போடலாம், இந்த மூலையில நம்ம பீரோ வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கணக்கிட்டு அவரே உங்களுடைய வீட்டுக்கு அளவான வாஸ்து நலமான வாஸ்து பார்த்து கட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த மனையடி சாஸ்திரத்தை நம்ம எல்லோருமே மதிக்கலாம். ஆனால் வாஸ்து அப்படிங்கிற பேர்ல நீங்க தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத நெருடல் ஏற்படுது அப்படிங்கிறத உண்மை. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.